கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு முன்னால் மனிதர்களுடைய நிலைமை இதுதான். அக்கிரமங்களினாலும் பாவங்கள்னாலையும் எப்படி இருந்தோமா? மரித்து போயிருந்தோம் அப்படின்னா உயிரோடு இருக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம சரீரத்தில் உயிர் இருக்கும், ஆனால் அதில் தேவனுடைய ஜீவன் இருக்காது, அவருடைய வாழ்வு இருக்காது. இன்னொரு வாழ்வை நாம் பெற்றிருந்தோம். சாத்தானுக்குரிய இயல்பை, அடிமையின் இயல்பை, பாவ இயல்பை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? பெற்றிருந்தோம். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதுல மரித்தவர்கள், மரித்த நிலைமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனிடமிருந்து பிரிவு, அவருடைய வாழ்வை, அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் தேவனோடு நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒரு உறவை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வாழ்வையும் ஜீவனையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலைமையில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். மனிதனோட நிலைமை இதுதான். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய வாழ்வுக்கு நாம் எப்படி இருந்தோமா? அந்நியராக இருந்தோமா? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்களா? தேவன் அற்ற நிலைமை அப்படின்னா இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன கிடையாது? நம்பிக்கையே கிடையாது. ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் மனிதன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் எப்படி இருந்தோமா? தேவன் அற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆவியில் மரித்த ஒரு நிலைமையோட வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான். தேவன் இல்லாத ஒரு நிலை, உலகத்தில் நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய வாழ்வுக்கு, அவருடைய உறவுக்கு அந்நியர்களாக இருக்கின்ற ஒரு நிலை. இதை விட இன்னும் ஒன்று என்ன சொல்ல வேண்டும் என்றால், பாவத்தோட சம்பளம் என்னதுதான்? மரணம். நிச்சயமா இந்த தண்டனைக்கு எல்லாருமே பாத்திரமா தான் இருந்தோம். இந்த உலகத்துல மட்டும் இல்லை, இந்த உலகத்தை முடித்து ஒரு நித்திய வாழ்வுக்கு போகும்போது அங்கேயும் அந்த மரணத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? நிலை கொண்டிருந்தோம். இதிலிருந்து மீட்கிறதற்கு தான் தேவன் மாம்சத்துல என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம்தான். ஆனால் இந்த மரணத்தை அவர் நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவருடைய குமாரனின் மீது அவர் என்ன செய்கிறார்? செலுத்துகிறார். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல,
சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகின்ற ஒரு பலி அப்படின்னு அர்த்தம். தேவன் அன்புள்ளவர் தான், அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள தேவன். இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. இந்த தண்டனையை அவர் பாவம் என்னோட படைப்பு என்னோட மக்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அவரால் அதை ஒதுக்க முடியாது. அவருடைய நீதி அங்கு ஒரு தண்டனை அதை என்ன செய்யும்? கேட்கும். அவருடைய இயல்பு அதுதான். அவருடைய பரிசுத்தம் அதை என்ன செய்யும்? கேட்கும். ஆனால் இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விரும்பாமல் தேவனுக்கு பாவத்தின் மீது உள்ள கோபம் அங்கு யார் மீது செலுத்தப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய குமாரனின் மீது அங்கே என்ன செய்யப்படுகிறது? செலுத்தப்படுகிறது. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. தேவனுக்கு பாவத்தின் மீது இருந்த கோபம் அங்கே இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலம் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, சரி செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகம். சர்வலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. அவர் எல்லா மக்களுக்கும் ஆனவர். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்போது மனிதனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம். ஆதாம் மூலமாக வந்த அந்த பாவத்தினால மனிதன் எப்படி இருந்தான்? ஆவியில் மரித்த நிலைமை. ஆவியில் மரித்து போயிருந்த அந்த நிலைமை, தேவன் அற்ற நிலைமை, நம்பிக்கையே இல்லாத நிலைமை, அவருடைய வாழ்வுக்கும் அவருடைய உறவுக்கும் அந்நியராக இருக்கிற ஒரு நிலைமை. அது இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நித்தியமாய் வாழக்கூடிய இன்னொரு உலகத்திலையும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மனிதனை மீட்கிறதற்காக தேவன் மாம்சத்தில் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக, அவர் செஞ்ச தவறுக்காக இல்லை. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, எபேசியர் 2:1 ஆவியில் மரித்த நிலைமை பார்த்தோம் இல்லையா? அந்த நிலைமையிலிருந்து மீட்டு தேவனுடைய நீதி அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பை பெரும் படிக்கு, தேவனுடைய ஸ்பாவத்தை பெரும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினார். இதுதான் 1 யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த விலை கிரயம் யாருக்கானது? எல்லாருக்குமானது, எல்லா மக்களுக்குமானது. இந்த உலகத்தில் பாவம் இருக்க தான் செய்யுது. இந்த உலகத்தில் பாவத்தின் விளைவுகள் இருக்க தான் செய்யுது. மரணம் இருக்கு, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஆனால் இந்த தண்டனைக்கு ஒரு பரிகாரத்தை தேவன் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார்? செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய பரிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அந்த மீட்பை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த மீட்பை தேவன் எல்லாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறாரா? இல்லை, அதை விசுவாசிக்காததுனால அதை பெறாமல் இருக்கிறாங்களா? அப்போது செஞ்ச தனிப்பட்ட பாவங்கள் அங்கு தடுக்குதா, இல்லை அவரை விசுவாசிக்காத பாவம் தடுக்குதா? மறுபடி வாசிக்கலாம். யோவான் 16:8-9. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அவர் வந்து பாவத்தை குறித்து அப்படின்னு சொன்ன உடனே நீ பாவியா இருக்கிறன்னு சொல்லி நம்மளை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம தவறுதலாக நினைக்கிறோம்.
ஏற்கனவே பாவம் உலகையும் மனிதனையும் மேற்கொண்டு விட்டது. அதுதான் உண்மை, அது பொய்யெல்லாம் கிடையாது. எப்போ ஆதாம் பாவத்துக்குள்ளே போனாரோ உலகத்தை பாவம் என்ன செஞ்சுட்டு மேற்கொண்டது. மனிதன் ஆவியில் ஒரு மரித்த நிலைமைக்கு போய்விட்டார், இது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல அங்கு தேவன் அற்ற நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த மீட்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அங்கே சிலுவையில் மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விசுவாசியாததுனால அது அவங்க என்ன செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதது தான் பாவம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு உதாரணங்களை சொல்கிறேன். எபிரெயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் செஞ்ச செயல்கள் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறதுன்னு நினைக்கிறோம். நான் இந்த பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் அந்த பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் இவ்வளோ ஒரு பாவியாக இருக்கிறேன், இது என்ன தேவன்கிட்டேருந்து பிரிக்குது நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். பாவ செயல்கள் வருகிறதற்கு முன்னாடி அங்க எது காரணமா இருக்குது? அவிசுவாசம் காரணமா இருக்கு. அந்த அவிசுவாசம் உள்ள இருதயத்தை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாத இருதயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.